எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். இந்த 2000, 2001, 2002 இந்த இடைப்பட்ட காலத்தில் இருக்கானுங்க பாருங்கள், இந்த இயர்லி 2K கிட்ஸ். உங்கள் லைஃப்பில் என்னடா பண்ணுறீங்க இப்போ வரைக்கும்? கல்யாணம் பண்ணிட்டீங்களா? பண்ணியிருக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா 90s கிட்ஸ் 90% கல்யாணம் ஆகிடுச்சு. இன்னொரு 10 பேர் தான் பார்த்தீங்கன்னா முரட்டாங்கெல்லாம் சுற்றிட்டு இருக்கானுங்க. இந்த பக்கம் ஜென்சிஸு அவங்க வீட்டில் கல்யாணம் பண்ணுறாங்களோ இல்லையோ, கல்யாணம் பண்ணி 2 குழந்தையோட வரானுங்க. பட் இந்த இடைப்பட்ட காலத்தில் இருக்க இந்த 3 வருஷம் 2003 வேணாம் அவனுங்களை சேர்த்துக்க வேணாம், இந்த 2000, 2001, 2002 என்ன பண்ணுறீங்க? உங்கள் லைஃப்லாம் எப்படி போகுது? நானும் இந்த 3 கேட்டகரிக்குள்ளே தான் வரேன். பட் நீங்கள் உங்கள் லைஃப் எப்படி அப்டேட் பண்ணுறீங்க எனக்கு ஒன்றுமே புரியல. என்ன சொல்கிறது? எங்கள் அப்பாலாம் லைட்டாக கட்டிங் போட்டார்னு வச்சுக்கோங்க, கல்யாணத்தை பற்றி பேசுகிறாரு. பட் கல்யாணம் பண்ணுற அளவுக்கு என்னடா வயசு ஆகுது தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் எனக்கே தெரியாமல் ஆகுது. ஒவ்வொரு வருஷமும் பர்த்டே வரும்போது ஒரு மாதிரி டிப்ரெஷன் போகிறேன். எல்லாம் பர்த்டே வந்தால் சந்தோஷப்படுவாங்க. பட் நாங்கள் தான், எனக்கு மட்டும்தான் அப்படியான்னு தெரில, உங்களுக்கும் அப்படியான்னு ரொம்ப டிப்ரெஷன் போகிறேன் நான். வயசாகுது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஒரு 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 அவ்வளோதான், அப்படியே நிற்கிது. ஒரு 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 நிற்கிது அப்படியே. யாராச்சும் ஒருத்தன் ப்ரோ நீங்கள் எப்போ பிறந்தீங்க அப்படின்னு கேட்டால் என் நம்மள 90s கிட்ஸ் ப்ரோ 19 அப்படி ஆரம்பித்தாலே டைனோசர் காலத்தில் பார்க்குற மாதிரி மீம்ஸ் வருது. கேட்குறானுங்க ப்ரோ நீ அந்த காலமா அப்படின்னு கேட்குறானுங்க. இன்னொரு 5 வருஷம் போச்சுன்னா நமக்கும் இந்த நிலமை தான். இது எப்போ முடியும், என்ன ஆகும், ஏன் இந்த வருஷத்தில் பிறந்தோன்னு ஒரே தலைவலியாக இருக்குது. ஒரு 10 வருஷம் இல்லை ஒரு 5 வருஷம் முன்னாடி பிறந்திருந்தா கூட இந்நேரத்துக்கு ஏதாச்சும் ஒரு வேலை பார்த்தோ இல்லை ஏதோ கல்யாணம் பண்ணியே வச்சுட்டு இருப்பாங்க. இல்லை இன்னும் ஒரு 2 வருஷம், ஜஸ்ட்டு 2 வருஷம் தள்ளி பிறந்திருந்தா கூட, ஒரு 2000 இருக்குங்களா, ஒரு 3 வருஷம் இப்படி தள்ளி பிறந்திருந்தா கூட பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் போயிட்டுருக்கலாம். நேரத்துக்கு நமக்கு மேரேஜ் ஆகி குழந்தை பிறந்திருக்கும். பட் இந்த மாட்டிக்கிட்டு மேரேஜ்லாம் ஆசை இல்லை, சும்மா சொல்கிறேன். என்ன பண்ணலான்னு ஒன்றும் புரியல. உங்களுக்கு எதாவது ஐடியா இருக்கா? எதாக இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேலையும் உத்தியோகம் ஒன்றும் பெருசாக இல்லை, ஏதோ போகுது, ஏதோ அன்றாட வாழ்க்கையை ஓட்டுறதுக்கு தான் போகுது. காய்ஸ் என்னடா பண்ணுறீங்க சொல்லுங்கடா, எங்கடா இருக்கீங்க எல்லாம், வாங்கடா. இப்போ இந்த கல்யாணம் 90s கிட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எப்படியும் 30 வயசுக்கு மேலே இருக்கும். எப்படியும் பார்த்தா ஏதாவது ஒரு ஐடி கம்பெனியில் எங்கேயோ ஒன்று ஹெச்ஆரா இல்லை எங்கன்னா எல்லாம் உட்காந்துருப்பாங்க, அவங்களுக்கு பிரச்சனை இல்லை, சம்பாதிக்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ஜென்சிஸு அவனுங்க வந்து இன்ஸ்டா யூடியூப்னு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிட்டு இப்போ அவனுங்க ஒரு பக்கம் சம்பாதிக்கிறானுங்க. பட் நாங்கள் இடைப்பட்ட காலத்தில் இருக்க நாங்கள் இப்படி பண்ணலாம், இப்படி கொஞ்சம் கஷ்டம்தான். பட் எவ்வளோ யோசிக்க வேண்டியிருக்கு பார்த்தீங்களா எவ்வளோ யோசிக்க வேண்டியது இருக்குது. என்ன வேலை பார்க்குறோம், என்ன பண்ணுறோம், ஒரு கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்லேயே சுற்றிட்டு இருக்கிறோம். ஒரு கேர்ள்கிட்ட பேசுறதுக்கே ரொம்ப சங்கடப்பட்டுட்டு இருக்கிறனாலாம். சிரிக்கிற நீ வீடியோ பார்த்துட்டு இருக்க, சிரிக்கிற நீ சிரிப்ப என் நிலமை அப்படி இருக்குது. நீயும் பிறந்து பார், நீயும் 2000, 2001, 2 பிறந்து பார், அப்போ தெரியும் உனக்கு இந்த வழி. ஆனால் பட் எங்களால் எல்லா விஷயத்தையும் அனலைஸ் பண்ணிக்க முடியுது. பழைய உணர்வுகளும் சரி, இப்போ இருக்க ஜென்சிஸும் சரி, அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நாங்களும் ஓரளவுக்கு அப்டேட்டாக இருக்கோம்ல. அவங்க போடுற அவுட்ஃபிட்டில் இருந்து ஓரளவுக்கு ஜென்ரலாக பார்த்தா நம்மளை வந்து அப்படி தெரியாது. பட் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பழைய சாம்சங் கேட்குறோம், அவங்க வீட்டில் இப்போ புரியுது, எங்களுக்கு புரியுது, ஓரளவுக்கு எல்லாமே புரியுது. பட் இருந்தாலும் என்ன பண்ண போகிறனே தெரில தாசண்ணா, யாரை நம்புறதுனே தெரில தாசண்ணா. அப்படி தான் இருக்குது. சரி பார்ப்போம், அடுத்து எந்த லைஃப் எங்கே கொண்டு போக போகுதுன்னு ஒன்றும் தெரியல. ஸோ நீங்களும் யாராச்சும் ஒரு இயர்லி 2Kவாக இருந்தால் வீடியோவில் வந்து கமெண்ட் பண்ணிட்டு போங்க. பாய்ஸ் டு ஹார்ட் குட்ஸ் இந்த மாதிரி உங்களுக்கும் சில இல்லை நிறைய கதறல்கள் இருக்குன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். பாய்.